வணக்கம். இன்னைக்கு நாம சோழர் வரலாற்றோட ஒரு மாபெரும் ஆளுமையை பத்தி பேச போறோம். கரிகாலன். அவரை பத்தி பேச ஆரம்பிச்சாலே ஒரு சுவாரஸ்யமான கேள்வி முன்னாடி வந்து நிக்கும். பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பையன் மாதிரி இருந்த ஒருத்தரால எப்படி ஒரு பேரரசனா செயல்பட முடிஞ்சது? இதுக்கு விடை தேடுறதுக்கு நமக்கு உதவ போறது முனைவர் தஞ்சை பா. இறையரசன் அவங்களோட ஆய்வுதான். வாங்க இந்த மர்மத்துக்குள்ள போகலாம். யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பையன் 9 மன்னர்களோட மிகப்பெரிய கூட்டணிய தோற்கடிக்கிறான். இது எப்படி சாத்தியம்? இதுதான் கரிகாலரோட கதையில இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு. ஒரு பக்கம் குழந்தைத்தனம், மறுபக்கம் இமயமலை மாதிரி சாதனைகள். இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசியம் என்னவா இருக்கும்? சரி, முதல்ல கரிகாலனோட அந்த சின்ன வயசுக்குள்ள எவ்வளோ பெரிய ஞானம் ஒளிஞ்சிருந்துன்னு பார்ப்போம். அதாவது அவையில அவர் எப்படி ஒரு அறிஞனா திகழ்ந்தாருன்னு பார்க்கலாம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, 2 வயசானவங்க அவங்களோட சொத்து தகராறுக்கு ஒரு தீர்ப்பு வேணும்னு சொல்லி அரசவைக்கு வராங்க. ரொம்பவே சிக்கலான வழக்கு அது. அவங்க அரசனை பார்க்கறாங்க. சின்ன பையனா இருக்கான். உடனே தங்களுக்குள்ள என்ன இது, இந்த சின்ன குழந்தைக்கு சட்டம், நியாயம், தர்மம் பத்தி எல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு மெதுவா பேசிக்கிறாங்க. அவங்க முகத்திலேயே ஒரு சந்தேகம், ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை தெரியுது. அவங்க பேசிக்கிட்டது கரிகாலன் காதுல விழுந்துருச்சு. ஆனா அவர் கொஞ்சம் கூட கோபப்படல. ரொம்ப சாமர்த்தியமா, கவலைப்படாதீங்க, இன்னைக்கு சாயங்காலம் அனுபவம் வாய்ந்த ஒரு பெரியவர் உங்க வழக்க விசாரிப்பார் அப்படின்னு அறிவிக்கிறார். இதுவே அவரோட முதிர்ச்சிக்கு ஒரு பெரிய சாட்சி. அன்னைக்கு சாயங்காலம் சொன்ன மாதிரியே அரசவை கூடுது. மாறு வேஷத்துல ஒரு பெரியவர் வராரு. அந்த வழக்கு முழுசா விசாரிச்சு 2 பேருமே மனசார ஏத்துக்கிற மாதிரி ஒரு அருமையான நியாயமான தீர்ப்ப சொல்றாரு. பிரச்சனை ரொம்ப அழகா தீர்ந்து போச்சு. அவையில இருந்த எல்லாருமே அந்த பெரியவரோட அறிவை பார்த்து பிரமிச்சு போயிருந்தப்போ அவரை மெதுவா தன் தலையில இருந்த நரமுடி கொண்டைய கழட்டினார். அங்க இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி. ஆமாங்க, அந்த ஞானம் நிறைஞ்ச பெரியவர் வேற யாரும் இல்ல, நம்ம இளம் மன்னன் கரிகாலன் தான். அந்த ஒரே ஒரு சம்பவத்துல, வயசுல நான் குழந்தையா இருக்கலாம், ஆனா அறிவிலையும் ஞானத்திலையும் நான் ஒரு முதியவர்னு நிரூபிச்சு காட்டிட்டார். சரி, அவையில அறிஞன்னு பார்த்தாச்சு. இப்போ அப்படியே களத்துக்கு போவோம். போர்க்களத்துல கரிகாலன் எப்படி ஒரு இமயமலை மாதிரி ஒரு சவாலை சந்திச்சாருன்னு பார்க்கலாமா? தமிழ்நாட்டோட வரலாற்றையே மாத்தின முக்கியமான போர்கள்ல ஒண்ணு வெண்ணி போர். ஒரு பக்கம் கரிகாலனோட சின்ன சோழர் படை, இன்னொரு பக்கம் அவரை எப்படியாவது ஒழிச்சிடணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு வந்த ஒரு மிகப்பெரிய எதிரிகள் கூட்டணி. நிலைமை எவ்வளவு மோசம்னு பாருங்க. ஒரு பக்கம் சோழர் படையில நம்ம கரிகாலன் மட்டும்தான். ஆனா எதிரில பாத்தீங்கன்னா சேர மன்னர், பாண்டிய மன்னர், அது மட்டும் இல்லாம 7 குறுநில மன்னர்கள்னு ஒரு பெரிய படையே நிக்குது. சுருக்கமா சொல்லணும்னா 9க்கு 1. இது வெறும் ஒரு கணக்கில்ல, ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைச்ச ஒரு நிலைமை. ஒரு தனி ஆளோட வீரத்துக்கும் ஒரு பெரிய கூட்டத்துக்கும் நடந்த பல பரீட்சை இது. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? பாக்குறதுக்கு குழந்த மாதிரி இருந்த அந்த வளவன் களத்துல சிங்கமா சீரனாம். எதிரிப்படை யானைகளுக்கு காலன், அதாவது யமனே வந்த மாதிரி போரிட்டான். யாருமே எதிர்பார்க்காத வகையில அந்த பெரிய கூட்டணிய சின்னாபின்னமாக்கி ஒரு மகத்தான வெற்றியை பெற்றான். சரி, இப்போ அவரை வரலாறு ஞாபகம் வச்சிருக்கிற அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற கதையை பார்க்கலாம். கரிகாலன்கிற பேருக்கு 2 விதமான ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. முதல் கதை கொஞ்சம் சோகமானது. பதவி ஆசையில அவரோட உறவினர்கள் வச்ச தீல இருந்து தப்பிக்கும்போது அவரோட கால் கருகிடுச்சு. அதனால கரிந்த காலையை உடையவன்கிற அர்த்தத்துல கரிகாலன்னு பேர் வந்துச்சு. 2வது கதை அவரோட வீரத்தை சொல்றது. வெண்ணி போர்க்களத்துல எதிரிகளோட யானைகளுக்கு அவர் காலனா, அதாவது யமனா இருந்ததால அந்த பேர் நிலைச்சு நின்னுடுச்சு. கரிகாலனோட பெருமை வெறும் அறிவிலையும் போரிலையும் மட்டும் நிக்கல. அவர் காலத்தை வென்ற ஒரு கட்டடக் கலைஞராகவும் கலைகளை போற்றின ஒரு புரவலராகவும் இருந்திருக்கார். ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு நீர்வளம்தான் ஆதாரம் அப்படின்னு அந்த சின்ன வயசுலேயே கரிகாலன் நல்லா புரிஞ்சு வச்சிருந்தார். அதோட விளைவுதான் கிட்டத்தட்ட 2000 வருஷமா இன்னைக்கும் கம்பீரமா நிக்கிற நம்ம கல்லணை. ஒரு மிகப்பெரிய பொறியியல் அற்புதம் அது. சும்மா யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல எந்த டெக்னாலஜியும் இல்ல. அப்படி இருக்கும்போது வேகமா ஓடுற ஆத்துல அணை கட்டுறதுங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனா பெரிய பெரிய பாறைகளை ஆத்துக்குள்ள போட்டு தண்ணியோட வேகத்திலேயே மணல் சேர்ந்து ஒரு வலுவான அடித்தளம் உருவானதுக்கு அப்புறம் அணையை கட்டின அந்த டெக்னிக் உண்மையிலே ஆச்சரியப்பட வைக்குது. கட்டிடங்கள் கட்டுறதோட கரிகாலன் நிக்கல. தமிழ் மேலையும் கலைகள் மேலையும் அவருக்கு இருந்த காதல் ரொம்ப பெருசு. புலவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய ஆதரவாளரா இருந்தார். அவரோட வள்ளல் தன்மைய பாருங்களேன். புலவர்களோட திறமைய பாராட்டி அவங்களுக்கு பட்டு துணிகள், முத்து, வைரம் பதிச்ச தங்க நகைகள், யானைகள், ஏன் வரிவிலக்கு கொடுத்த நிலங்கள்னு அள்ளி அள்ளி கொடுத்திருக்கார். குறிப்பா சொல்லணும்னா உருத்திரங்கண்ணனார்னு ஒரு புலவர். அவரோட பாட்டுல மயங்கி போய் தலைநகர் பூம்புகார்ல ஒரு பிரம்மாண்டமான 16 கால் மண்டபத்தையே பரிசா கொடுத்திருக்கார். ஒரு கவிதைக்கு எவ்வளவு பெரிய மரியாதை பாருங்க. அரசவையில ஒரு ஞானி, போர்க்களத்துல ஒரு வீரன், நாட்டு நிர்வாகத்துல ஒரு தொலைநோக்கு பார்வையாளன்.
இப்போ நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். கரிகாலன் குழந்தையா இல்ல கிழவனா? பதில் என்னன்னா அவர் ரெண்டுமே தான். உடம்புல இளமைக்குரிய வேகம், துடிப்பு, ஆனா சிந்தனையில ஒரு முதியோருக்குரிய நிதானம், ஞானம். இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்த ஒரு அபூர்வமான சரித்திர நாயகன் தான் கரிகாலன். இதுதான் அவரை ஒரு மாபெரும் மன்னனா இன்னிக்கும் நம்ம மனசுல வாழ வச்சிருக்கு. கரிகாலனை பத்தின இந்த ஆழமான பார்வைகளை நமக்கு வழங்கிய ஆதாரம் முனைவர் தஞ்சை பா. இறையரசன் அவங்களோட ஆய்வுதான். இந்த விளக்கத்தை கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. முனைவர் தஞ்சை பா. இறையரசன்.